على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் நிறைவேறியதால் அல்லாஹ் தஆலா தரிசிப்பதில் وما خلقت الجن والإنس إلا ليعبدون. ஜின்னத்தை மனித இனத்தை வளர்ப்பதற்காக படைக்கவில்லை. இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியர்களாக இல்லை, அதாவது அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. அப்படியானால் இந்த ஆயத்தின் பிரகாரம் பார்த்தால் அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்தை தன்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை என்ற அவருடைய நோக்கம் நிறைவேறவில்லையா என்று கேள்வி நம்முடைய உள்ளங்களில் எழலாம். ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தை படைத்த நோக்கம் ஒவ்வொரு வினாடியும் நிறைவேறி கொண்டேதான் இருக்கிறது. அது எப்படி எனில் இங்கு வணக்கம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது திருமலை விரிவுரையாளர்களின் கருத்துப்படி இர்ஃபான் இறைவனை அறிந்து கொள்வதுதான் என்பது தெளிவாகிறது. அதாவது இபாதத் என்றாலே இர்ஃபான் என்றுதான் அர்த்தம். தன்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்ற வார்த்தை தன்னை அறிவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று விளக்கப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களின் ஒரு மனிதர் அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃபாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களை படைத்த நோக்கம் அல்லாஹ் அந்த ஆரிஃபை கொண்டு பூர்த்தி செய்து கொள்கிறார். அதாவது அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தை படைத்த நோக்கம் நிறைவேறப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் ஒருவருக்காக வேண்டி அல்லாஹ் இந்த முழு உலகையும் இயக்கிக் கொண்டிருப்பார். அவர் ஒருவருக்காக வேண்டி இந்த முழு பிரபஞ்சமும் இயங்கிக் கொண்டிருக்கும். சந்திரன் இயங்கிக் கொண்டிருக்கும், சூரியன் இயங்கிக் கொண்டிருக்கும், கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கும், நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும், காற்று வீசிக் கொண்டிருக்கும், மழை பெய்விக்கப்பட்டு கொண்டிருக்கும், பூண்டுகள் முளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அல்லாஹ் மனிதனை தனக்காகவே படைத்தார். இந்த மற்ற அனைத்து வஸ்துகளையும் இந்த மனிதருக்காகவே படைத்தார். இந்த அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃபுக்காக கடலில் உள்ள மீன்கள் துவா செய்கின்றன, புற்றில் உள்ள எறும்புகள் துவா செய்கின்றன, காற்றில் உள்ள விலங்குகள் துவா செய்கின்றன, பறவைகள் அவருக்காக துவா செய்கின்றன, ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் அவருக்காக துவா செய்கின்றன. காரணம், அவர் ஒருவரின் காரணமாக தான் இந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளின் அனைத்திற்கும் உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் வாழ்வளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒருவரின் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த படைப்புகளை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். அந்த ஒருவரை எப்போது இல்லாமல் போய்விடுகிறாரோ அப்போது அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை அழைத்து விடுவான். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். உதாரணத்துக்கு இந்த செல்ஃபோன் இருக்கு. இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சவங்க ஒரு நோக்கத்துக்காண்டி கண்டுபிடிச்சார். அந்த நோக்கம் சரியாக நிறைவேறல. அப்போ என்ன ஆயிடும், அது ஃபெயிலியர் பண்ணணும்னு சொல்லுவோம். ஃபெயிலியர் பண்ண உள்ள அவ்வளோனா பைக்கு ஒரு புதுசாகவும் பார்த்தா சரியாக அம்மன் பேராகும் சரியில்லாது அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், அந்த பைக்கை நிறுத்திடுவோம். கேட்டால் ஃபெயிலியர் பண்ணலன்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? செல்ஃபோனில் ஒரு மாடல் விடுவோம். அந்த மாடல் என்ன இருக்காது, சரி இருக்காது. அந்த டிசைனே சரி பிடிச்சிருக்காது, அந்த செட்டிங்ஸ் பிடிச்சிருக்காது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். அது என்ன மாதிரி ஃபெயிலியர் பண்ண சொல்லுவோம். அப்போ படைச்ச நோக்கம், அதை செஞ்ச நோக்கம் நிறைவேறல. அதனால என்னாகிட்டா நிறுத்திட்டேன். அது அவர் நோக்கம் நிறைவேறல. இந்த மாதிரி எல்லா தரம் நம்ம எல்லாத்தையும் இப்போ படித்தா இது படித்தாலும் நம்ம எல்லாத்தையும் وما خلقت الجن والإنس இப்போ அதுக்கெல்லாம் படித்தாங்கல்ல, நம்மளை வணங்குவதற்காக படிச்சு நம்மை அல்லாஹ் படிச்சுட்டு பார்க்குறான் 99% வணங்குறது இல்லை. உலகத்தில் முஸ்லீம்கள் ஜாஸ்தியா காஃபிர்கள் ஜாஸ்தியா? முஸ்லீம்கள் ஜாஸ்தியா காஃபிர்கள் ஜாஸ்தியாப்பா? சொல்லுப்பா. முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் ஜாஸ்தி. உலக மக்கள் தொகையில் உலக மக்கள் தொகை 500 கோடினா 800 கோடி பேர், 800 கோடி உலக மக்கள் தொகை. அது ஒரு 200 கோடி பேர் முஸ்லீம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 150-200 கோடி இருக்கும் மொத்தம் உலகத்தில். மீதி 500
கோடி பேர் தான் இருக்கிறாங்க. 600 கோடி பேர் வேறு பேர் வந்து சேர்ந்தவங்க. அவங்க யார் கட்சியில் வணங்குறாங்களா? எல்லாம் வணங்குறாங்களாப்பா? அப்படியே அந்த 2 கோடி முஸ்லிம்கள் இருக்காங்களே, அந்த 2 கோடி முஸ்லிம்கள் எல்லாரும் நல்லா வணங்குறாங்களா? எல்லாரும் கரெக்டாக தொழுகிறாங்களா? எவ்வளோ தொழுவோம்? 10% தொழுவோம். எத்தனை பர்சன்ட் தொழுவோம்ப்பா? பள்ளிவாசல்ல நம்பி வெளியா என்ன சொல்லுது? இங்கே அண்ணாங்க எவ்வளோ மக்கள் இருக்கோம் முஸ்லீம் தமிழ் தொழுகிறாங்க. 2 பேர் பள்ளிக்கு வருது. மொத்தம் அங்கே ஆயிரத்தங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% மொத்தம் நிறைய ஃபுல்லாக வரும். ஈதுக்கு மொத்தம் கூட்டம் வரும். அவ்வளோ கூட்டம். ஆனால் பேர் மற்ற எல்லா தொழிலுக்கு வராங்களா பாருங்க. அப்போ ஒரு 10% பேர் தொழுகிறாங்க. 10% பேர் தான் தொழுகையாக இருக்காது. 10% பேர் தான். அப்போ அந்த 2 கோடி பேர்ல 20 லட்சம் பேர் தான் தொழுகையாக இருக்காங்க. இந்த 20 லட்சம் பேரும் 20 லட்சம் பேர்லையும் சரியான முறையில் கரெக்டா நல்லா எப்படி சொல்லணும், அந்த மாதிரி 90 லட்சம் பேர் இருக்கும். முப்பலிசான லட்சம் பேர் இருக்கும். இது வேலை விட்டு எடுக்கலாம். நல்ல வழி எப்படி டச்சிங் பை வழி. அப்ப அல்லாஹ்வுத்தாலா இந்த மனுஷன் எங்க படிச்சா வணங்குவதற்கு படித்தான். அப்ப அந்த பாத்தீங்கன்னா ஒரு 10% பேர் கூட ஒழுங்கு வாங்கல. இது எல்லாம் ஃபெயிலியர்ஸ். 90% என்னாச்சு? எல்லாம் படிச்ச நோக்கத்தை விட்டு சொன்னா அப்ப எல்லாம் படிச்ச நோக்கம் நிறைவேறலையா? என்ன வழி? எல்லாம் படிச்ச நோக்கம் நிறைவேறலையா? அபூபக்கருக்கு ஆலிம் ஹாஃபிஸ் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்பணும். அவர் அது பக்கம் போகல. ஒழுங்காக படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். படிக்காம ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன ஆச்சு? என்ன சொல்லுவோம்? அவரை செஞ்ச நோக்கம் நிறைய கையில் ஆச்சு. அவங்க இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு கையில் சொல்ல மாட்டாங்க இல்லையா? சொல்லும் எந்த எதுக்காக வேண்டி அவர் செயல் பண்ணாங்களோ அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டாங்களா? இந்த மாதிரி அல்லா நம்ம படைச்ச நோக்கம் நம்மளை வணங்குவது. அந்த நோக்கம் ஃபெயிலியர் ஆச்சா? சொல்லுங்க. எது சொல்லிக்கணும்? ஃபெயிலியர் ஆச்சாப்பா? சொல்லுங்க. நம்ம வணங்குறது படைச்சவங்க இப்போ நல்லா ஒரே கவலை. என்ன கவலைன்னா உணர்ந்து பிடிச்ச பார்த்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க மாட்டேங்கிறான். காலப்படாம பண்ணாங்க. இப்போ படிக்கிறதுக்கு செலவு பண்ணி பண்ணுறோம், படிக்க மாட்டேங்கிறப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி எல்லா கல்வியும் பண்ணுறான். ஸோ வணங்குறதுக்கு நான் படித்தேன், இப்படி வணங்காமல் உட்காந்துருக்காங்க. முடிஞ்சது எல்லாம் கை முடிஞ்சு சொல்லிட்டு உட்காந்துருக்கானா? என்ன சொல்லி வர மாட்டேங்கிறவா? ஹாஸ்டல் எல்லாம் கை கொடுத்து உட்காந்துருக்கானா? சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க. பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருமே சொல்லுங்கப்பா. இப்படி இப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்குறா பதில் இருக்கு. என்னப்பா என்ன இப்படா நாம எதுக்காண்டி படிச்சோமோ நமக்கு நிறைய இல்லை. இந்த மாதிரி ஞாபகம் என்னப்பா மசாலா கோதுமைப்பா படிக்கப்பான்னு சொன்னா மசாலா ரொட்டி திருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் அப்படின்னு மசாலா கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி எல்லா தலா இப்படி என்னப்பா இப்படி பட்டாங்க. நான் வணக்கத்துக்குள்ள படித்தேன். கடைசியில் என்ன செய்யறான்? இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட கவலைப்பட்டு இருக்கிறான்னு கேட்கிறேன். இல்லைம்மா எல்லாம் படிச்ச நோக்கம் நிறைய இல்லை தானே? அதான் சொன்னாங்க. எல்லாம் படிச்ச நோக்கம் நிறைவேறவில்லை என்று சொல்லக்கூடாது. எல்லாம் படிச்ச நோக்கம் நிறைவேறிச்சு.
அல்லாத துனியா ஒட்டுமொத்த துனியாவை நான் வணங்க படைச்சேன் அப்படின்னா வணக்கத்தை கொண்டு கருத்தீங்கன்னா ஐவி ஆரிஃபூன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உட்பட ரயீசுல் முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற இப்னு அப்பாஸ் உட்பட எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் விளக்கம் என்ன சொல்றாங்கப்பா? யாபுதுன்னு என்ன விளக்கம் சொல்றாங்க? யாரிஃபூன், அல்லாஹ்வை அறிவதற்காக வேண்டிதான் படைச்சான். அல்லாஹ்வை அப்ப அல்லாஹ் தஆலா எந்த நோக்கத்துக்கு படைச்சானோ அந்த நோக்கம் நிறைவேற்றாரு. அப்படி அதே அல்லாஹ்வே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யறான், அது நிறைவேறாம விடுவோம். அப்ப அந்த மாதிரி நிறைவேற நினைச்சாவே நம்ம ஈமான்ல பலப்படுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் படைச்ச நோக்கம் நிறைவேற்றாரு. அல்லாஹ் எதுக்கு படைச்சானோ நம்ம எல்லாத்தையும் வணங்குவதுன்னா என்ன? அவனை அறிவதற்கு. அதான் பார்த்தீங்களா, குர்து கன்சன் மக்சியா, அல்லாஹ் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன். நான் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனவே படைப்பினங்களை படைச்சேன். அப்ப அல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு அல்லாஹ் படைச்சானோ அந்த நோக்கம் நிறைவேறிட்டு இருக்கு. அது எல்லாருமே அல்லாஹ் அறியணும்னு அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்த அவன் படிச்ச எல்லாருமே அவனை அறியணும்னு அவசியம் இல்லை. இந்த எல்லா சிருஷ்டிகளும் ஒரே ஒருத்தர் சொல்ற, இந்த ஒட்டுமொத்த சர்வ கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா உணர்ந்து பூர்த்தி செய்வான் யாருமே இல்லை. சர்வ கோடி சிருஷ்டிகளில் சொல்லுங்க, அப்ப அந்த இல்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாலே அல்லாஹ் நோக்கம் நிறைவேற்றிதான் இருக்காரு. ஒரே ஒருத்தர் சொல்றார் எல்லாத்தையும் பார்த்து, அந்த ஒருத்தருக்காக வேண்டி வானம் மழை பெய்யும், பூமி செடி வளரும், எல்லா துன்யாவும் நடக்கும். அந்த ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, இது விளைவிச்சது அல்லாஹ், மழை பெய்ச்சது அல்லாஹ். ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரா? அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேற்றினார். ஒட்டுமொத்த துன்யாவும் சேர்ந்து காஃபிரா போய் ஒரே ஒருத்தர் தான் முஸ்லீமா இருந்தாலும் அந்த ஒருத்தருக்காக துன்யாவை நடத்திட்டு இருக்கோம். ஏன்? அந்த ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காரு எல்லாமே அறிந்து கொண்டு இருக்கிறார். விளைச்சாப்பா, அல்லாஹ்வை அறிவதற்காகத்தான் நான் துன்யாவை படைச்சான். இந்த மஹ்லூக்குகளை படைச்சான் அல்லாஹ் தஆலா. அது எல்லாரும் அறியணும்னு அவசியம் கிடையாது. யாராவது கொஞ்சம் பேர் ஒருத்தர் அடைஞ்சிருந்தாலும் அவருக்காக வேண்டி, அதனால ஹதீஸ்ல லா யகூமு ஸாஅத்து, மறுமை கியாமத் வராது, ஒரே ஒரு மனுஷர் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும். அர்த்தம் அல்லாஹு அல்லாஹ்னா தன்ஃபுஸ் அல்லாஹ் அர்த்தம். என்னையும் அல்லாஹ் தான், வெளியிலேயும் அல்லாஹ் தான் அப்படின்னு விலகி ஒருத்தர் அல்லாஹு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னா அந்த ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த துனியாவே அல்லாஹ் வச்சிருப்பாங்க. கியாமத் வராது. அந்த ஒரு மனிதரும் இல்லாமல் போய்விட்டார். அந்த ஒரு மனிதர் அன்புசல் அல்ல ஆமாமல் அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இல்லாமல் போயிட்டாருன்னா அல்லாஹ் துன்யா வச்சிருவாங்க. நஞ்சவா அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேறலாம். அந்த ஒரு மனிதர் இருக்கிறார், அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருமா? என்ன சொல்றாரு? அல்லாஹு அல்லாஹ் என்ன விளக்கம்? ஏய் என்ன விளக்கம் சொல்லுங்க? அல்லாஹு அல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹு அப்படின்னா என்ன சொல்லு? அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னா ஆபாசம் எல்லாவற்றையும் எல்லா வசுக்களையும் அவன் தான் இருக்கான் அப்படின்னு வளர்க்கலாம். ஒரே ஒரு மனிதர் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரு மனிதருக்காக துன்யா ஒட்டு மொத்தத்தை அல்லாஹ் இயங்கிட்டே இருப்பான். லட்சக்கணக்கான மீன்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருப்போம். ஏன்? அந்த ஒரு மனிதர் சொல்றார், அந்த மீன்களுக்கு உணவு கொடுக்க நீதான் அப்படின்னு சொல்லுவோம். கோடிக்கணக்கான படைப்பினங்களுக்கு அந்த அரசு கொடுத்துட்டு இருப்போம். இந்த ஒரு மனிதருக்காக. இந்த ஒரு மனிதர் என்னை அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த காயனாத்துல நீதான் இருக்கிறதே, நீதான் தேவை பூர்த்தி செய்யற ஒருத்தர் சொல்றாருல, அந்த அவருக்காக எல்லாம் செய்வது எப்படி? அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேற்றாம இருக்கு. அல்லாஹ் இதுக்கு படிச்சானோ அந்த நோக்கம் என்ன இருக்கான்? நிறைவேற்றாரு. அல்லாஹ் படிச்ச நோக்கம் நிறைவேறவே கிடையாது. இபாதத் என்பது தொழுகை அல்ல, தொழுகை மட்டுமல்ல, தொழுகை ஒரு வணக்கம். அல்லாஹ் எதுக்கு படிச்சான்? தன்னை அறிவதற்காகவே படிச்சான். அவனை நாம் அறிய வேண்டும். இந்த சர்வகோடி சிருஷ்டிகளிலும் நம்ம இபாதத்தை அல்லாஹ் தேவையா?
எல்லாம் தேவையா? நம்முடைய இபாதத் எல்லாம் தேவையா? நம்முடைய வணக்கங்கள் வாங்கி முட்டை கட்டுறான் எல்லாருக்கும். அவனுடைய ஆசைக்காக நம்மளை படைச்சாங்க. மக்கள் என்னை அறிஞ்சுக்கணும், நான் தான் குணம் தேவை சேர விளைக்கிறேன், அதுக்காக படைச்சேன். அந்த நோக்கம் நிறைவேறிட்டு சூஃபியாக்கள் பார்த்துட்டாங்க. ஒவ்வொரு சூஃபியாக பார்த்துட்டாங்க. நினைச்சோமா நாமும் இதே மாதிரி சூஃபியாக்கள் சடங்கோடு சிருஷ்டிகளிலும் சதா அல்லாவை தரிசிக்கிறாங்களோ அது மாதிரி நாமளும் நம்ம தரிசிச்சோம்னா அல்லா நம்மளுக்கு சந்தோஷப்படும். இத்தனை கோடி சிருஷ்டிகளில் இந்த அடியால் என்னை பார்க்கறானே இன்னும் உனக்காக துன்யா வைக்கிருக்கோம். அப்படி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா என்னுடைய தருவானாக.